ஹாய், வெல்கம் டு நிர்மலா சிம்பிள் ரெசிபிஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறதுங்க டேஸ்டியான பாவக்காய் பொரியலுங்க. பாவக்காய் பொரியல் எப்படி செய்யுது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாவக்காய் பொரியல் செய்ய தேவையான பொருட்களை பார்த்துக்கலாங்க. பாவக்காய் வந்து நான் இந்த மாதிரி ஆஃபாக அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து முத்தினதாக இருந்தால் மட்டும் விதையை எடுத்துக்கலாங்க. பிஞ்சாக இருந்ததுன்னா அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சால்ட் எடுத்துருக்கேன், சில்லி பவுடரு, மஞ்சள் பொடி, நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு புடி அளவு நான் கொத்தமல்லி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க, ஒரு துண்டு வந்து வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 6-7 பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேங்க. நான் கடாய் சூடு ஏறினதும் எண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாங்க. கடாய் காஞ்சதும் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க. தட்டி வச்சுருக்க பூண்டு பல்லை சேர்த்துக்கலாம். பூண்டு பல் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாங்க. பாவக்காய் வந்து சில பேர் கசப்பாக இருக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. அந்த கசப்பு தன்மை வந்து போகணுன்னா சுடு தண்ணி நல்லா ஒரு கொதிச்சதும் தண்ணியை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காய் அதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா அந்த கசப்பு தன்மையே இருக்காதுங்க. இப்போ நான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா தக்காளி பழத்தோடு நம்ம சேர்த்து வதக்கிக்கலாங்க. மஞ்சள் பொடி சேர்த்ததும் நல்லா தக்காளி பழம் வந்து குழஞ்சி வந்துடும். மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேங்க. 1.5 டீஸ்பூன் அளவு மிக்சட் சில்லி பவுடர் நான் போடுறேன். அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே நம்ம வதக்கிக்கலாங்க. உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயில் சேர்த்துக்கலாங்க. பாவக்காய் சேர்த்து நம்ம நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வதக்கி கொடுக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணுங்க பாவக்காவை. இப்போ நம்ம காய் வேகத்துக்காக ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கோங்க. இப்போ நல்லா காய் வந்து வேகட்டுங்க. நான் மூடி வச்சிடுறேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நான் மூடி வச்சுக்கிறேங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நல்லா பெரட்டி விட்டுட்டே இருந்தோம்னா டேஸ்டியான பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுங்க. இந்த ஸ்டேஜில் நான் வந்து எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை வந்து சேர்த்துக்கலாங்க. கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் சேர்த்து நம்ம பெரட்டி விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா கொத்தமல்லியோட ஃப்ளேவர் சேர்ந்து நல்லா ஒரு வாசனையாக இருக்குங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பூண்டோட ஸ்மெல்லும் கொத்தமல்லியோட ஸ்மெல்லும் நல்லா ஃப்ளேவராக எடுத்து கொடுக்குங்க. பூண்டு வேணுன்றவங்க போட்டுக்கலாம். இது வந்து உங்கள் ஆப்ஷன் தாங்க பூண்டு சேர்க்குறது. இப்போ நல்லா நம்ம ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் பெரட்டி விட்டுட்டே இருக்கலாங்க. நல்லா எண்ணெயிலே சுருளை நம்ம வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாங்க. சுவையான பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிர்மலா சிம்பிள் ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.